என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் நீங்கள். உங்களுக்கு திருமணம் என்பது சிறிது தாமதத்துடன் தான் திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு முன்னால் வீட்டில் சில கலகங்களுமே நடக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது உடல்நிலை கோளாறுகளில் இருக்கும், அல்லது தம்பிகள் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பூர்வீகம் தான் அங்கே கெட்டு போயிருக்குமே ரிஷபராசிக்கு. அப்போ இதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது தன்னுடைய வாக்கு என்பது அவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்குங்க. வாக்கு என்பது அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பாங்களே தவிர மற்றபடி அதாவது அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு பயப்படுற ஒரு குணம் இருக்கும். இதை பற்றி நம்ம